நியூ இயர் அதுமா சர்ச்சுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியாச்சு. அப்படியே போயாச்சு. சர்ச் ஃப்ரெண்டில் போயிட்டோம். அங்கே இருக்க ஃபவுண்டெயினில் ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் சர்ச் பக்கத்தில். எப்போவும் இதை ஆன் பண்ணி வைக்க மாட்டாங்க, எப்போவாது தான் பண்ணுவாங்க. அதனால தான் குழந்தைங்க இதை பார்த்தோன்னே விளையாட ஓடிட்டாங்க. ஓகே, வாங்க கிரிப் எல்லாம் பார்க்கலாம். சாண்டா செட்டப் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க சர்ச்சில் வெளியே சைடில். அப்புறம் வந்து சின்னதாக ஒரு சாண்டா ஹவுஸ் பாருங்கள், ஒரு ஸ்னோமேன் பண்ணியிருந்தாங்க பெருசாக. சாண்டா ஹவுஸில் சாண்டா வந்து அழகாக மியூசிக் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குடிலில் ஸ்டார் மாதிரி லைட்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செட்டப்ஸ் வந்து குடிலுக்குள்ளே டிம் லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன ஸ்னோ ஹவுசஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அதை சுற்றி வந்து தண்ணி பாயிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த குடில் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைட்டிங்ஸ் பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த இடம் தான் நல்ல கிளாரிட்டியாக இருந்துச்சு, ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அதில் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. சர்ச்சுக்குள்ளேயுமே நிறைய ஹேங்கிங் லைட்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்டார் ஷேப்பில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடில் வந்து அழகாக நம்ம தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாராவது சர்ச் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நாங்கள் நைட் டைம் போனனால நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இது டே டைம் போனால் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப நாங்கள் கிளம்பும் போது சாண்டா பக்கத்தில் அந்த புகை வர மாதிரி செட்டப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எது எப்படியோ நாங்கள் நினச்ச மாதிரியே சர்ச்சில் போய் ப்ரேயரை முடிச்சுட்டு அப்புறம் வெளியே செஞ்சுருக்கிற கிரிப்பு, அப்புறம் வந்து சாண்டா செட்டப்ஸ், அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பை, see you.